எங்களது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைத்து ஓய்வூதிய நலன் பெறுபவர்கள் மற்றும் அரச ஊழியர்களுக்கும் வணக்கம். நாங்கள் இந்த பதிவின் மூலமாக இலங்கையில் அரசு துறையில் சேவையாற்றுகின்ற அல்லது எதிர்காலத்தில் அரசு துறையில் தொழில் வாய்ப்புகள் எதிர்பார்க்கின்ற ஒரு நபருக்கு எவ்வாறான தகமைகள் பூர்த்தி செய்யப்படுகின்ற போது ஓய்வூதிய நலன்கள் கிடைக்கப்பெறும் என்பதை பார்ப்போம். அந்த வகையில் அரசு திணைக்களம் ஒன்றில் ஓய்வூதிய நலன்களுடன் கூடிய நிரந்தர நியமனம் ஒன்றை பெற்றிருத்தல், அத்தோடு அந்த நியமனம் நிரந்தரப்படுத்தப்பட்டிருத்தல். உங்களுக்கு தெரியும், அரசு துறையில் நியமனம் ஒன்றை செய்கின்ற போது 3 வருட தற்காலிக அடிப்படையில் தகுதிகான் அடிப்படைக்குரிய காலமாக அது காணப்படும். அந்த 3 வருட காலத்தை பூரணப்படுத்தி இருப்பது அவசியமாகும். அத்தோடு 3 வருட முடிவில் அந்த சேவை நிரந்தரமாக்கப்பட்டு உரிய கடிதம் நீங்கள் பெற்றிருத்தல் அவசியமாகிறது. அத்தோடு தொடர்ச்சியாக 10 வருட காலம் நீங்கள் அரசு துறையில் சேவையாற்றியிருப்பது கட்டாயமானதாகும். இந்த 10 வருட காலம் நீங்கள் ஒரு நாள் குறைவாக சேவையாற்றியிருந்தாலும் உங்களுக்கு ஓய்வூதிய நலன்கள் கிடைக்கப்பெற மாட்டாது. அத்தோடு 8% ஓய்வூதிய பங்களிப்பு, அதாவது உங்களுடைய அடிப்படை சம்பளத்தில் 8% மாதாந்தம் கழிக்கப்பட்டு ஓய்வூதிய திணைக்களத்துக்கு அனுப்பப்பட்டு அது தொடர்ச்சியாக உங்களுடைய சேவை காலம் முழுவதும் இந்த பங்களிப்பு செய்யப்பட்டதல் அவசியமாகிறது. அரச ஊழியர் ஒருவர் முழு ஓய்வூதிய நலனை பெற்றுக்கொள்வதற்கு 30 வருடங்கள் சேவையாற்றி இருப்பது அவசியமாகிறது. 30 வருடங்களை விட நீங்கள் எவ்வளவு காலம் சேவையாற்றி இருந்தாலும் உங்களுடைய ஓய்வூதிய நலன்கள் அதிகரிக்கப்பட மாட்டாது. 30 வருடங்கள் சேவையாற்றிய அரச ஊழியர்களுக்கு இந்த முழு பென்ஷன் வழங்கப்படும். அடிப்படை சம்பளம் அதிகமாக காணப்படுகின்ற அரச ஊழியர்களுக்கு சற்று குறைந்த சதவீதத்திலான ஓய்வூதிய கணிப்பும், அடிப்படை சம்பளம் மிக குறைந்த மட்டத்தில் காணப்படுகின்ற, குறிப்பாக தொழில்நுட்பம் அற்ற அல்லது திறனற்ற அரசு துறையில் இருக்கின்ற முகாமைத்துவ உதவியாளர்கள் போன்ற சேவையினருக்கு அதிக சதவீதம் கொண்ட ஒரு ஓய்வூதிய நலனும் கணிக்கப்பட்டு வழங்கப்படும். எனவே இவ்வாறு பல அடிப்படை தகமைகள் பூரணப்படுத்தப்பட்டிருப்பது அவசியமாகிறது. அத்தோடு பெண் அரசு ஊழியர்கள் 20 வருடங்கள் சேவையாற்றிய பின் ஓய்வு பெறக்கூடிய வாய்ப்பு காணப்படும். அந்த திகதியிலிருந்தே அவர்களுக்கு ஓய்வூதிய நலன்கள் வழங்கப்படும். குறிப்பாக ஆசிரியர்கள், தாதியினர் போன்றோருக்கு இந்த சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. இவ்வாறாக பல அடிப்படையான சில தகவல்கள் ஓய்வூதிய நலன்கள் தொடர்பாக காணப்படுகிறது. இவற்றை நீங்கள் உங்கள் சக ஊழியர்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த தகவல்களை பகிர்ந்து உதவுங்கள். நன்றி.